இந்த நற்செய்தியிலே நாம் கேட்ட அந்த உவமையிலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள். கடவுள் அழைப்பு விடுக்கிறார். நல் உறவிலே வளர, ஆன்மீகத்திலே வளர, தந்தை மகன் தூய ஆவி என்ற அந்த மூவொரு கடவுளுடைய உறவிலே வளர்ந்து வாழ முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள நம்முடைய பதில் என்ன? நற்செய்தியிலே வருகின்ற மனிதர்களைப் போல நாம் இருக்கலாம். கண்ணும் காணாமல் இருப்பது, அல்லது மற்ற காரியங்களிலே மிகவும் ஆர்வமாக இருந்து கடவுளையோ கடவுள் சார்ந்தவற்றையோ உதாசீனப்படுத்துவது. ஆங்கிலத்திலே இன்டிஃபரன்ஸ் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இரண்டாவது, உலகிலே பல மனிதர்கள் எதிராக இருக்கிறார்கள். இயேசுவின் போதனைக்கும் இயேசு காட்டிய வழிக்கும், வாழ்வின் நெறிமுறைகள், ஒழுக்கக்கேடுகள் இதிலெல்லாம் சரியானவற்றை கடைபிடிக்காமல் தவறுகளை முன்னிறுத்தி அது சரி என்று காண்பிக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த உவமையிலே வருகின்ற மகனை பிடித்து கொண்டு போடுகின்ற மனிதர்களைப் போல எதிர்ப்பு, கடவுளுக்கும் திருச்சபைக்கும் கடவுள் சார்ந்தவற்றுக்கும். பல நேரங்களில் நாம் அப்படி போவதில்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது தான். செல்போனிலே செலவிடுகின்ற நேரம், டிவியிலே செலவிடுகின்ற நேரம், தேவையில்லாத விஷயங்களிலே நாம் செலவிடுகின்ற நேரத்தை எல்லாம் குறைத்து கொண்டு கடவுள் சார்ந்தவற்றை முன்னிறுத்தி அதிலே நம்முடைய எண்ணம், பேச்சு, செயலெல்லாம் செலுத்தினால் பலன் நிச்சயம். அந்த விருந்தை நாம் அனுபவிக்க முடியும். முடிவில்லா வாழ்வு நிச்சயம். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். இந்த உவமையை வைத்து அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், உலகம் எப்படி இருக்கிறது என்று தீர்ப்பிடாமல் நான் எப்படி இருக்கிறேன், என்னை பார்த்து கடவுள் அழைப்பு இருக்கிறார், அந்த அழைப்பிற்கு என்னுடைய பதில் என்ன? இந்த மனநிலையை யோசித்து பார்ப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.